கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை நம்ம கம்பீரமாய் பாடணும். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுவார். நம்ம கம்பீரித்து பாட வேண்டும். சோகமா சோர்ந்து போய் வந்து உட்காரதுக்கு நம்ம வரல. நம்ம தேவனை நல்ல உற்சாகமாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீக
சத்துரு எல்லாம் அடங்கி போவாங்க, எதிரி எல்லாம் அடங்கி போவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை நம்ம துதித்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் முறித்து போடுவார், எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எல்லாம் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் ஸ்தோத்திரத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன். அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னை துதிக்காதா, என்னை கனம் பண்ண மாட்டாளா, என் மேல அன்பு செலுத்த மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் நம் மீது ஏக்கம் கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பயபக்தியோட உண்மையான ஒரு அன்போட தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்து நம் மீது நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம காட்டி இருக்கிறார். நாமளும் பதிலுக்கு அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் இடத்துல அன்பு செலுத்துகிறேன். அப்பா, எவ்வளவா எங்களை நேசித்து நடத்துகிறீர். எங்களுக்காகவே யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்க ஒவ்வொருவருக்காக கர்த்தர் வழக்காடுகிறவர், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பாவத்தெல்லாம் மன்னித்து ஆண்டவர் இன்றைக்கு நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே, ஒவ்வொன்றிற்காக நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, எங்க மீது வைத்தமுடைய அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள்
பூரண அழகுள்ளவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் நல்லவர் இயேசுப்பா, எங்க வாழ்க்கையில போதுமானவர் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில போதுமானவர் இயேசுவே. வரவேற்கிறோம் 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 வரவேற்கிறோம். ஓ ராஜா நரபா ராஷேகே ரெதெனேபோ, ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஓ நம்ம மத்தியில் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். என் நாமத்தை தொழுது கொள்கிற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வருவேன் சொன்னீங்களே அப்பா. ஓ நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஓ ஆவியானவர் வரவேற்போம், ஆவியானவர் வரவேற்போம். ஆவியானவரே, நீங்க வாங்க 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 வாங்க. இயேசுவே, சத்தமா இயேசுவே 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 இயேசுவே. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ராஜா நரபா ராஜா. Yes, glory Father. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் அடைக்கலம் நீரே அப்பா, எங்கள் கண்மலை நீரே அப்பா, எங்கள் துருகம் நீரே அப்பா, எங்களுக்கு எல்லாம் நீரே ஆண்டவரே. என் தாய் நீரே, என் தந்தை நீரே, என் நண்பர் நீரே, என் சொந்தம் நீரே அப்பா, எனக்கு எல்லாம் நீரா இருக்கிறீர் இயேசுவே. உங்களை எப்படி பாடுவது இயேசுவே? நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. எப்படி ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு முன்பதாக ஆண்டவரே என் கர்த்தரை வைத்திருக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே ஆண்டவரே, என் நெருக்கத்தின் நேரத்தில் இயேசுவே ஆண்டவரே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். யாரெல்லாம் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது நிச்சயமா 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 ரேபோ ரீபா ராஜா நரபா ரேகே ரெதெனே ரேபோ ஷேகே ரெதெனே ரபா இறங்குவதாக ராஜா இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம்
அப்பா. அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, ஆண்டவரே உங்களை விட்டு ஒரு நாள் விலகி போக மாட்டேன். ஆண்டவரே உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. ரேபோ ரிகாராதன ரபா ஷேகரேதன ரேபோ துனி ரிபாராதன ரபா. ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம் அப்பா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். இயேசுப்பா உங்க பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாதது, ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாதது அப்பா வெறுமையான பாத்திரம் அப்பா. அப்பா உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்பா. எல்லாரும் வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் வாழ ஆண்டவரே, நான் நடக்க ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்பா. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்பா. உங்க பிரசன்னம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைப்பா அது வீணான வாழ்க்கை ஏசப்பா. அது இல்லாமல் ஏசப்பா என்னால வாழ முடியாது ஏசப்பா. எத்தனை பேரால் உண்மையா கேட்க முடியும்? அப்பாவை பார்த்து உங்க பிரசன்னம் என் தலை மீது வரணும் ஏசப்பா. உங்க பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளட்டும் ஏசப்பா. உங்க பிரசன்னம் என் குடும்பத்தை ஆட்கொள்ளட்டும் ஏசப்பா. ஆண்டவரே உங்க பிரசன்னம் அப்பா எங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே உங்க பிரசன்னம் அப்பா இந்த சபையை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் அப்பா பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவர் மீதும் அப்பா என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. ஒரு வெறுமையா நிற்க கூடாதப்பா. இந்த இடம் அசை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என்னை மார்போடு அணைக்கிறேன் தகப்பனே. எனக்காக மரித்தாரே, எனக்காக எனக்காக என் பாவம் யாருக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம். சிஸ்டர் எனக்காக, பிரதர் எனக்காக பாவம் சுமந்தாரே. இப்படி ஒரு அன்பு கிடைக்குமா? ஒரு தாய் ஒரு தாய்
இங்க செய்யுங்க அப்படியே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. இயேசுப்பா, ஆண்டவரே, தாயினும் மேலாய் எங்களை அன்பு செலுத்துகிறவரே, தகப்பனிலும் மேலாய் ஆண்டவரே, எங்களை சுமக்கிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இயேசுப்பா, எல்லாரும் ஒரு விஷயம், அவருடைய அன்பை மாத்திரம் நீங்க அக்கம் பக்கம் கண்களை திறக்காதபடி ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பாருங்க. எவ்வளவு மேலான அன்பு, இந்த உலகம் தருகிற அன்பு ஒரு நாள் முடிவற்றி விடும். ஆனால் இவருடைய அன்பு தலைமுறையாய் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் அத்தனை மனிதர்களை தேடி போகாமல் உங்களையும் என்னையும் தேடி வந்த எல்ரோகி எல் எலியோன், நித்திய சிருஷ்டிகரவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் உங்களோடு இருக்கிறவர், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், தேவன் மாறாதவர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விலகினாலும் எத்தனை பேர் மறந்தாலும் மறவாதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ மனிதர்கள் வாக்கு கொடுத்திருப்பாங்க, கண்டிப்பா நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் பிரதர் சிஸ்டர், நான் கண்டிப்பா உங்க கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே சூழ்நிலை நிமித்தமோ இல்ல நம்மளுடைய நிமித்தமோ அவங்க வீட்டு விலகி போயிடுறாங்க சிஸ்டர். பிரதர், ஒண்ணு மட்டும் நிச்சயம், எந்த சூழ்நிலை வந்தாலும் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நீங்க வேணும் அப்படின்றவரு ஒரு நாள் விலகவே மாட்டாரு, விலகவே இல்லைங்க. இதிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க, இதிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் எப்போ ஒண்ணு நினைக்கிறது உண்டு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் தப்பு பண்ண பின்னாடி தான் தெரியும். ஆனா தெரிஞ்சவங்க என்ன வெறுக்கிறதுக்கான காரணங்கள் உண்டு, என்ன மறந்து போறதுக்கான காரணங்கள் உண்டு, என்னை விட்டு விலகி போறதுக்கான காரணங்கள் உண்டு நான் தப்பு செஞ்ச பிறகு. ஆனா ஏசப்போட அன்பு எப்படி சொல்லிட்டீங்களா, நான் நாளைக்கு தப்பு செய்வேன் தெரியும், நான் தப்பு பண்ணிடுவேன் தெரியும், ஆனாலும் என்ன ஒரு வாட்டி என்ன மறக்கிறதே இல்லைங்க, என்ன கைவிடுறதே இல்லைங்க. என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும் அப்படி சொல்லி உள்ள கையில அவர் வரைந்து வைத்திருக்கிறாருங்க. அவர் நம்மளை தாங்குகிறவரா இருக்கிறார், நம்மை சுமக்கிறவரா இருக்கிறார். யாரு மறந்தாலும் அவர் மறக்கிறதே இல்லை. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே, எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ரவரதனரபா எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. அவர் அன்பு இவ்வளவுதானா, இவ்வளவுதான் ஒரு சத்தமா? நன்றி இன்னும் சத்தமா, இன்னும் சபையாய் சேர்ந்து சத்தமா, கோடி கோடி நன்றி ஐயா,
மாட்டாருங்க. தடைகளை உடைத்தீரையா. என் தடை எவ்வளவா இருந்தாலும் சரி, எனக்கு முன்பதாக எப்படிப்பட்ட எரிகோ கோட்டை இருந்தாலும் சரி, அவர் இடித்து எனக்காய் வழிவாசல் உண்டு பண்ணுகிறோம். தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து எவ்வளவு ஒரு அன்பு. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. அதுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. இப்ப சபையார் நீங்க சத்தமாய் சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி இன்னும் சத்தமா நன்றி நன்றி ரபா ரதன ரபா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. அன்பை உணர்ந்து சத்தமா நீங்க 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 பாடுங்க. எஸ் 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 ஏசப்பா, என்ன அன்புப்பா. இரவும் இரவும் எஸ் ஏனை நீ சத்தமாய் பாடுங்க. ஆமென் ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. அதனால நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல பலத்த கரவொலிகளை கொடுத்து போதாது 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 இன்னும் 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 இன்னுமா ரபடாதன ரபா ஷேகே ரேதேனே ரேபோ தூடி ரபா 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 ஷேதேனே ரபா ரேடேதேனே ரபா நகதுனி ரிபா ரதன ரபா. என் தடைகளை உடைக்கிறவரே, எனக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, வனாந்தரத்தில் ஆறுகளை அப்பா உண்டு பண்ணுகிற ஜீவ ஊற்று ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லப்பா. அநேகர் ஒரு பின்மாற்றமா போறதுக்கு என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறது நமக்கு நடக்கல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. ஒரு சின்ன ஒரு தலைவலியா இருக்கட்டும், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ நம்ம நினைச்சது நடக்கல, ஒரு தீமையான செயல் இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துடும், நமக்கு தேவன் நன்மை செய்யல. உடனே ஒரு சோர்வு, உடனே தூரமா போயிடுறது, உடனே தேவனை விட்டு ஒரு கனெக்ஷனை விட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம கட் பண்ணிடுறோம். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது, ஓ பவுல் பயங்கரமான என்ன பண்ணியிருக்காரு, நன்மையை அனுபவிச்சிருப்பாராட்டிருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம நன்மைனா என்ன சொல்லுவோம், நல்ல வேலை கிடைச்சது எனக்கு நன்மை, நல்ல கார் கிடைச்சது எனக்கு ஒரு நன்மை, நல்ல வீடு கட்டினது எனக்கு நன்மை, நல்ல சொத்து சுகம் இருக்கிறது எனக்கு நன்மை. ஆனால் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்மளோட கண்ணோட்டத்தை எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வேலை போனது கூட ஒரு நன்மைக்கு, என்னை விட்டு இந்த மனிதர்கள் போனது கூட எனக்கு நன்மைக்கு, எனக்கு பின்னாடி பேசி இவங்கெல்லாம் பரியாசம் பண்ணது கூட எனக்கு என்னவா இருக்கு, நன்மைக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நன்மைக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கிறது அப்படின்னு. ஓ இவர் வந்து ஆறு கப்பல் வச்சிருந்தாருப்பா, இவருக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாருப்பா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாருப்பா, அதனாலதான் இவர் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஒரு வசனத்தை பார்த்தோன்னே என் உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. இந்த மனுஷன் எப்படிப்பா இப்படி எழுத முடியும், இப்படி கிறிஸ்துவ மேல ஒரு அன்பு செலுத்த முடியுமா, இப்படி இயேசுவை அதிகமா நேசிக்க முடியுமா அப்படின்னு என் உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது. யூதர்களா 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அப்படியே ஒரே நிமிஷம், முதலே என்ன இருக்கு, அடி. அடி வாங்கிட்டு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனா இந்த பவுல் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மையா இருக்கும்.
அப்பா நினைக்கும் போதே உடம்பெல்லாம் ஜிம்முனுது. எப்படி அந்த மனுஷர் எப்படி வர்ணிச்சிருப்பாரு, எப்படி இந்த வார்த்தையை எழுத அவருக்கு வந்திருக்கும். 1 குறையே யூதர்களால் என்ன பண்ணிருக்காரு? 5 தரம் அடிபட்டேன். அப்புறம் 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல் எறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பிரச்சனை. முழுதும் என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. கப்பல் சேதத்தில் இருந்திருக்காரு, கல்லெறி உண்டு அடிபட்டிருக்காரு. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவர் சொல்றாரு, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? சகலமும் நன்மைக்கு எதுவாகவே முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா வச்சுங்களேன், பாஸ்டர் எனக்கு தேவன் நன்மை செய்யலை பாஸ்டர், நான் அடுத்த வாரத்துல என்ன பண்ண மாட்டேன், சபைக்கு வரல பாஸ்டர் இவங்க அப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், நான் வரல பாஸ்டர் சபைக்கு. பாஸ்டர் நாங்கள் போக மாட்டோம் பாஸ்டர், அங்கே ஒரே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, தடையாக இருக்காங்க பாஸ்டர், நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் வரல பாஸ்டர், நான் தேவனிடத்தில் என்ன பண்ணுறதில்ல, தேவ சமூகத்தில் அமர்றதில்ல பாஸ்டர். இப்படி நமக்குள்ளே என்ன பண்ணிடுது, ஒரே சோறு வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த பவுல் பாருங்க அழகாக எழுதியிருக்காரு, இத்தனை கஷ்டங்கள் பட்ட போதும் அவர் தேவன் மேலே அன்பு செலுத்துறதை மட்டும் விடவே இல்லை. ஏன்னா ஏன் அப்பா என்ன அழைச்சவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், நிச்சயம் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவன். நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை அதுல மட்டும் நான் மையப்படுத்தி காட்ட விரும்புறேன். 26வது வசனத்தை வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க இவ்வளோ இருக்கு. மோசப்பட்டிருக்கிறாரு தன் சொந்த ஜனத்தினால, சொந்த பட்டணத்தினால, அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சொந்த ஜனங்களால, அந்நிய ஜனத்தினால இவ்வளோ மோசப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும். யோசிச்சு பாருங்களேன், முடியுமா இது? நம்மளால சொல்ல முடியுங்களா? நமக்கு 31ஆம் தேதி வாக்குத்தத்தம் நைட்டு கொடுத்தா 2ஆம் தேதி நடக்கலைன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? தேவன் எனக்கு நன்மை செய்யல பிரதர். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எடுத்தா எனக்கு 2ஆம் தேதியே என்ன பண்ணணும், நன்மை நடக்கணும். இல்லைன்னா தேவனிடத்தில் அன்பு கூற என்னுடைய இருதயம் வர்றதில்லை. இன்னும் சில பேர் இருக்காங்க, 31ஆம் தேதி நைட்டு எடுத்தா 1ஆம் தேதியே எனக்கு என்ன பண்ணணும், நன்மை நடக்கணும். இல்லை சிஸ்டர், என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எனக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றியே முடிப்பார். ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறதை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி தீமையாவே தெரியும். ஐயோ எனக்கு இந்த தீமை நடந்துச்சே, இது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லலையேன்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனால் சில நாள் கழித்து பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு அற்புதமாக இருக்கும், பயங்கரமான நன்மையாக இருக்கும். ஒப்பா நான் அந்த ஆபத்தில் போய் நான் சிக்கிக்கலப்பா, ஒருவேளை நான் அதை ஆசைப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கல, நான் வருத்தப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் என்னை அதுலேருந்து கொண்டு வந்து பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தில், ஒரு நன்மையில் என்ன வச்சாருப்பா, ஆண்டவர் நன்மை செய்தாருப்பா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க இதை மாதிரி? நானும் பயங்கரமாக உணர்ந்திருக்கேன் என் வாழ்க்கையில். என்னுடைய 2010 பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒருத்தர்கிட்ட பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டு பணம் ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் கட்டிட்டேன் நான். ஸோ நான் என்னுடைய மனசு எப்படின்னா, சரி நம்ம போகிறோம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்மளும் சேர்த்து என்ன பண்ணுவோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுட்டேன். சரி கொஞ்ச நாள் ஆச்சு, 1 வீக்கில் உங்களுக்கு விசா வந்துடும், நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப தாகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப நாளாக என் கூட இருந்தவங்க.
அப்புறம் அப்படியே நாட்கள் போக போக ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவர் வந்து வார்த்தை சொன்னார், பணம் வாங்கினவன் ஓடிட்டான் தம்பி, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு. என்னோட சூழ்நிலை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்ன ஆண்டவரே, என்னை கொண்டு போய் அங்கே நல்லா உயர்த்தி வைப்பீங்க, இப்படிலாம் செய்வீங்க, நான் ஆசையாக இருந்தேனே, பெரிய கனவோடு இருந்தேனே, என் வாழ்க்கை எப்படிலாம் மாறும், என் குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு நான் ஆசையாக இருந்தேனே அப்பா அப்படின்ட்டு. நான் நன்மை தானே நினச்சேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் போனால் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தானே நினச்சேன். எனக்கு நடந்தது தானே அவங்களுக்கும் நடந்துச்சு. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்கணும், இது என் நண்பனால் என் நண்பன் இதுக்கு துரோகம் பண்ணலை, அவங்க பண்ணது அப்படின்னு நினச்சிருந்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, நடு ரோட்டிலேயே விட்டு பயங்கரமாக சண்டை, பயங்கரமாக அடிக்க வந்து நிறைய அவமானம். நான் அந்த அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கு நைட்டெலாம் தூங்கவே இல்லை, பயங்கரமாக உடைக்கப்பட்டேன். நான் நன்மை தானே செஞ்சேன் அவங்களுக்கு, ஆனால் அது தீமையாக நினச்சி என்ன ரொம்ப பகைக்கிறாங்களே, ரொம்ப ரொம்ப உடைக்கப்பட்டேன் மனசில் போய். அவ்வளோதான், இந்த 2015 என் லைஃப் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அநேக நாள் அநேக இரவுகள், எப்படி இந்த பவுல் வந்து முழுதெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி இந்த சமாதிகிட்ட தான் நான் அதிகமாக படுத்திருப்பேன். இந்த 2015 என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவுமே என் லைஃப்பில் நடக்கலை, என்னை நம்பி யாரும் வரப்போகிறது இல்லை என் லைஃப்பில். ஏன்னா வேலை இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே கிடையாது என்கிட்ட. டோட்டல் ஜீரோவா இருக்கேன். என்னை நம்பி யார் வரப்போறா, என்னை நம்பி யார் கல்யாணம் பண்ணிக்க போறா, எனக்கு யார் வேலை கொடுப்பா, எங்கேயாச்சும் வேலைக்கு போனோன்னு வச்சுங்களேன் 6 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன். எதையாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும், எதையாச்சும் தோல்வி 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 தோல்வியே என் வாழ்க்கை. ரொம்ப உடஞ்சு போனேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணார், பலம் கொண்டு திடமனதாரு, திகையாதே கலங்காது, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். எனக்கு அப்போ அந்த வார்த்தையோட வல்லமை புரியலைங்க. இன்னைக்கு இங்கே நிற்கும் போது தான் தெரியுது, அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாகவே முடிவு பண்ணா. ஒருவேளை ஃபாரின் போயிருந்தேன்னா பணம் சம்பாதிச்சு வீடு கட்டியிருப்பேன். ஒருவேளை ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன்னா ஒரு 30 பேருக்கு முன்னாடி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பேன். அது எல்லாம் என் வாழ்க்கையில் விட்டு போகும்போது உடைக்கப்பட்டேன், அழுதேன். என் சொந்த பந்தம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போனாங்களேன்னு அழுதேன். அப்போ எனக்கு ரொம்ப உடைக்கப்பட்டேன். அது எனக்கு அப்போ ஒருவேளை மனசு சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, ஆண்டவர் அதை எனக்கு இப்ப நன்மையாய் மாற்ற பண்ணினார் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. உலகத்தின் வேலைக்காக என் தேவன் என்னை அழைக்கவே இல்லை, தேவ ராஜ்யத்துக்காக அநேக ஜனங்களை பாஸ்டர் சொன்னது போல பட்டணங்கள் தோறும் எல்லா இடங்களிலும் சபைகளை ஸ்தாபிக்கும்படியா, எல்லா இடங்களிலும் 150 குடும்பங்கள் இருந்தாலும் அந்த 150 குடும்பங்களும் ஒவ்வொரு சபைகளாய் மாறும்படியா என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அன்னைக்கு எனக்கு தீமை இல்லை அப்படி நான் போயிருந்தேனா இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்திருப்பேன். சிஸ்டர், பிரதர், நான் இழந்திருப்பேன். என் சொந்த பந்தம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு பேரே ஒன்று இருக்கு, நீ எதை வச்சாலும் விளங்குறதே இல்லை, என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய இருக்கு, நான் டைம்ல ஒரு படி மேலே போய் சொல்றேன். 10 மாதம் சுமந்து எடுத்த தாயும் சொல்லிட்டாங்க, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், நீ எதை வச்சாலும் விளங்கவே மாட்டேங்குது. நான் என்ன ஆண்டவர், என் வாழ்க்கையில் எல்லாமே தீமையாகவே இருக்குது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். என்னை அவங்கெல்லாம் வேஸ்ட் 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 வேஸ்ட்டுன்னு கேட்டு கேட்டு எனக்கு பயங்கர வெறுப்பாகி அவ்வளோதான் இறந்துடலான்ட்டு அந்த சமாதியிலே தான் படுத்து கிடப்பேன். அந்த சமாதியில் வேறு யார் பேர் எழுதிச்சுன்னா அங்கே என் பேர் எழுதுவேன், முடிச்சிடலாம் வாழ்க்கையை, அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் என்னை வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன பெஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்தாரு. இந்த உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், அது தீமையா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம ரிஜெக்டட் பீஸா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நம்ம செலக்டட் பீஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடந்த தீமைக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய நன்மை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அவர் பெரிய நன்மை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பவுல் அப்படிதான் ரசிச்சு எழுதியிருப்பாராட்டிருக்குது. ஒருவேளை அந்த அரசாங்க உத்தியோகத்தில் அந்த ரோமர் ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் எல்லாத்தையும் இந்த உலகம் நினைக்கிற நன்மை நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு ஆண்டவர் எனக்காக ஒரு நன்மை வைத்திருக்கிறான்னு வந்தார் பாருங்க. அதனால தாங்க இத்தனை வேதத்திலேயே அவர் ஒரு சிறந்த மனிதரா எல்லா நிருபத்தை காட்டிலும் அவர் அதிக நிருபத்தை எழுதியிருக்கிறார். அதை படிக்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ, தீமையெல்லாம் நடந்துச்சோ, நீங்க அதை நினைச்சு ஒரு நாளும் பின்னாடி கால் எடுத்து வைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த தீமையெல்லாம் என் தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ராஜாக்கு கீழே ஒரு மந்திரி இருந்தாரு. அந்த மந்திரி என்ன சொல்லுவாரா எப்பயுமே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கு, நீ எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவாராம் சொல்லிட்டே இருப்பாராம். ராஜா அரியணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு பழத்தை எடுத்து கத்தி எடுத்து என்ன பண்றாரு, பழத்தை வெட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை என்ன பண்ணிட்டு வெட்டப்பட்டு பயங்கரமான ரத்தம் ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ண உடனே எல்லாம் நன்மைக்கே,
ராஜாவுக்கு உடனே பயங்கரமான கோபம். எனக்கு கை வெட்டப்பட்டிருக்கு, நீ நன்மைக்குன்னு சொல்றிய, நீ உடனே அவனை தூக்கி சிறையில போடுங்க அப்படின்றாங்க. அவர் சிறைக்கு போகும்போது சொல்லிட்டு போறாரு, இதுவும் நன்மைக்கு அப்படின்றாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, ராஜா வேட்டையாடுறதுக்கு என்ன பண்றாரு, காட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற அந்த காட்டுவாசிங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவை வளைச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. நம்ம பலி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் மாட்டினா, ஏன்னா அவங்க தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம், மனுஷனை பலி செலுத்துவாங்களாம். இவரை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்களாம், பலி செலுத்துறதுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃபைனலா அந்த பூசாரி அவர் என்ன பண்றாரு, பலி கொடுக்கறதுக்கு வரும்போது அவர் கையில என்ன பண்ணிருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. உடனே பூசாரி, ஐயோ நிறுத்துங்க, இவருடைய கையில என்ன இருக்கு, காயப்பட்டிருக்கு, இது நம்முடைய தெய்வத்துக்கு ஆகாது, இது தீட்டாயிரும். உடனே என்ன பண்றாரு, கழட்டி விட்டுறாங்க. உடனே அப்பாடா இந்த வெட்டு நம்மளை என்ன பண்ணிட்டு காப்பாத்திருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அரண்மனைக்கு வராராம். அரண்மனைக்கு வந்தோடனே மந்திரியை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். மந்திரி ஒன்று, நீ சொன்னபடியே எனக்கு இப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாராம். சரி, எனக்கு வெட்டினதுக்கு ஓகே, எனக்கு நன்மை நடந்துச்சு, நீ சிறைக்கு போனதுக்கு எதுக்கு உனக்கு நன்மை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், என்ன நீங்க சிறையில போலன்னு வச்சுங்களேன், நான் உங்க கூட வந்திருப்பேன், உங்க காயத்தை உங்களை விட்டுருவாங்க, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பலி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த உலக மனுஷனே என்ன சொல்றான், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்றான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் என்ன சொல்லணும், எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். என் வாழ்க்கையில் வருகிற கண்ணீர் நன்மைக்கு தான், வேதனை நன்மைக்கு தான், மனிதர்கள் பிரிந்து போகிறது நன்மைக்கு தான், பின்னாடி பேசுகிறது நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். யாருக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. நீங்க இத்தனை நாள் எதெல்லாம் தீமையா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் நன்மையா மாற்றுகிறவர். ஏன்னா இந்த உலகத்தை படைக்கும் போது தேவன் எப்படி படைச்சார், எல்லாமே நல்லதுன்றாக படைச்சார். அவர் நமக்கு தீமை செய்கிற தேவனே இல்லைங்க, அவர் நன்மை செய்கிற தேவன். இதை நீங்க அநேக முறை இந்த வசனத்தை நீங்க கேட்டிருக்கலாம். நிச்சயமா சொல்றேன், திரும்பவும் யாரையோ ஆண்டவர் பலப்படுத்ததான் இந்த வார்த்தையை பேசுறார். நிச்சயமா உங்கள் தீமை எல்லாம் நன்மையாகவே மாறும். அது தீமை நீங்க பார்த்து சோர்ந்து போகாதீங்க ஒரு நாளும். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 37:14 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். ஹல்லேலூயா. இங்கே நிறைய சம்பவங்கள் இருக்குது, எனக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இங்கே ஒரு மனுஷனுக்கு ஆரம்பத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் முடிவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு சொல்லி நான் கனெக்ட் பண்ண ஆசைப்படுறேன் தேவனுடைய வார்த்தையை. என்னன்னா, இங்கே தகப்பனுடைய வார்த்தை கேட்டு இங்கே யார் போகிறாங்க, யோசேப்பு. தகப்பனுடைய வார்த்தை கேட்டுட்டு அண்ணனுங்களை போயிட்டு என்ன பண்ண, நீ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு உணவெல்லாம் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, இவருக்கு 1008 வேலைகள் இருந்திருக்கும், ஆனா தகப்பன் சொன்ன உடனே என்ன பண்றாரு, அவர் கீழ்ப்படிந்து போறாரு. கீழ்ப்படிந்து எந்த இடத்துக்கு போறாரு, சீகேமுக்கு என்ன பண்றாரு, அவரு போறாரு. தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அங்க போயிருந்துமே, அங்க என்ன இல்லை, அண்ணனுங்கெல்லாம் இல்ல. என்ன அப்பா சொன்னாரு, நான் வந்தேன் பார்த்தேன் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் வந்தேன் ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது தெரியாம என்ன பண்றோம், நம்ம தவிச்சு போயிடும், சோர்ந்து போயிடுறோம். யோசேப்பு ஒருவேளை எல்லாரையும் தேடி தேடி பார்த்துருப்பாராட்டு இருக்குது, எங்க எங்க அண்ணனை காணும், எங்க எங்க அண்ணனை காணுன்னு. ஆனா அவர் பின்னாடி திரும்பி போல, தான் தகப்பன் என்ன சொன்னாரோ அது செய்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பின்னாடி போகவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டு அங்கே தேடிட்டே இருக்காரு. தேடிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு மனிதர் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எங்கள் அண்ணனுங்களை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், உங்கள் அண்ணனுங்க இங்கே இல்லை, எங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு, தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் வந்தீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, வழியே தெரியலையா, ஆண்டவர் ஒரு மனிதரை கொண்டு உங்களை பலப்படுத்த போறாரு. அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவர் நிச்சயம் உங்களை ஒரு நல்ல வழிக்கு தான் என்ன பண்ணுவார், உங்களை கொண்டு போய் வைப்பார். வழி தெரியாத போது நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் யாருன்னா நம்முடைய ஆவிக்குரிய போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வழி தப்பி தோத்தானுக்கு போறான், அங்கே போய் பார்க்குறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், அவன் வர்றதை பார்த்ததுமே அவங்க அண்ணன்களை என்ன பண்ணுறாங்க, அவனை எப்படியாச்சும் என்ன பண்ணணும், கொல்லணும், அவனை குழியில தூக்கி போடணும்னு பார்க்குறாங்க. ஒருவேளை அவன் முன்னாடியே அங்கே பார்த்துருந்தானா அங்கே பள்ளம் கிடையாது, அவன் என்ன இருந்திருக்கணும், அங்கே கொல்லப்பட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவன் தள்ளி அந்த அலைச்சர்கள்லாம் பார்க்காம தன் தகப்பன் சொன்னதை கேட்டு வந்ததுனால என்னாச்சுன்னா அங்கே ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழியில் இவன் என்ன பண்ணப்பட்டான்,
தூக்கி போடப்பட்டான். இவன் கொல்லப்படலை, தூக்கி போடப்பட்டான். அங்கே ஒருவேளை முன்னாடியே பார்த்துருந்தா, முன்னாடியே அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா இவன் என்ன பண்ணிருக்க முடியாது, இங்கே வந்திருக்க முடியாது. அங்கே என்ன ஆயிருந்திருக்கும், கொல்லப்பட்டு இருந்திருக்கணுமாச்சு. ஆனால் அவன் அந்த அலைச்சலையும் பார்க்காம, அந்த ஒரு தவிப்பையும் பார்க்காம, சோரியும் பார்க்காம, தன் தகப்பன் என்ன சொன்னாரோ நான் அதை செஞ்சே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணன்கள்லாம் போய் பார்க்குறாரு. போய் பார்த்த உடனே அங்கே இருக்கவங்க தூக்கி குழியில் போடுறாங்க. நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்பட்றேன், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆவிக்குரிய விதமாக. நான் சின்ன விஷயமா சொல்லி உங்களை பலப்படுத்த ஆசைப்படுறேன். தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அண்ணங்க குழியில் போட்டுறாங்க. குழியில் போட்டதுமே அங்கே தான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் தீமை. ஏன்னா முன்னாடியே இவனுக்கு நிறைய சொப்பனங்கள்லாம் வந்துச்சு. குழியில் இருக்குமோ அவன் நினச்சி பார்த்துருப்பான், ஒருவேளை என் சொப்பனம் அவ்வளோதானா, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறேன்னு சொன்னாரு, என்ன இது தீமையா இருக்கு, நான் குழியில் இருக்கேனே, என் அண்ணனுங்களாம் என்னை விட்டுட்டாங்களே, என் தாய் தகப்பன என்னை விட்டு மறந்துட்டாங்களே, அவங்க விட்டு நான் பிரிஞ்சுட்டேனே அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த குழியில் இருந்த அவனுக்கு திடீர்னு அந்த பக்கமாக போகிறாங்க, எகிப்தியருக்கு என்ன பண்ணுறாங்க, அவனை விற்று போட்டுடுறாங்க. அங்கே விற்று போட்டோன்னே சரி குழியில் இருந்துன்னா கூட நம்ம பொழைச்சி போயிருந்துருக்கலாமே, விற்கப்பட்டு அடுத்த ஒரு கஷ்டம், அங்கேருந்து என்ன பண்ணான், அடிமையாக போய் என்ன பண்ணுறான், சிறையில் இருக்கான். இப்படி எல்லா விதத்தையும் என்ன பண்ணுறான், அவன் தாண்டி 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 வந்து அவனால் இன்னுமே பண்ண முடியல. எல்லாமே நம்முடைய சொப்பனம் தரிசனம் எல்லாமே போச்சுன்னு நினச்சிருந்துருக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஆண்டவர் அந்த தீமையெல்லாம் என்ன பண்ணுறாரு, 45வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உயர்ச்சி என்ன பண்ணுறாரு, சிங்காசனத்தில் வைக்கிறார். அவனுடைய பலவர்ண அங்கியை என்ன பண்ணுறாங்க, அவங்க கிழிச்சு அவங்க அப்பாட்ட எடுத்துகிட்டு போய் இருந்தாங்க. உங்கள் பையன் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆடெல்லாம் இறந்துட்டுன்னா அது எங்கே ஒரு மிருகத்தால் அடிக்கப்பட்டு இல்லை ஏதாச்சும் ஆயிருக்குன்னா அது அடையாளமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலும்பையோ எதையோ கொண்டு போவாங்களாம். அதை மாதிரி இவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் அவங்க தகப்பன்ட்ட காட்டுவாங்க. அவங்க தகப்பன் ரொம்ப துக்கமாக இருப்பார். இவன் 13 வருடங்கள் இங்கே என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ரொம்ப ரொம்ப துக்கம். 13 வருடம் கழித்து ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை என்ன பண்றாரு, நிறைவேற்றினார். முதலாவது வந்த எல்லா தீமையுமே பிறகு என்ன பண்றாரு, அவரு நன்மையாய் மாற்றினார். உங்களுக்கு வந்த தீமை எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பலவர்ண அங்கி வஸ்திரத்தை மட்டும்தாங்க நம்ம கிட்ட எடுக்க முடியும். ஆனால் ராஜ வஸ்திரம், மேன்மையான வஸ்திரத்தை அவங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா அது என் தகப்பன் எனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறத ஒருவராலும் பறித்து கொள்ளவே முடியாது. அப்படி நமக்கு மோசம் பண்ணி போனவங்களுக்கு மத்தியில் நம்மளை தேவன் உயர்த்தி வைப்பார். உயர்த்தி மட்டும் வைக்க மாட்டாருங்க. இந்த யோசேப்பினுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டவங்களுக்கு யோசேப்பை பார்த்த உடனே யோசேப்பு கையால் என்ன பண்றாரு, அவரு வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புறாரு. நாங்கள் வழியில் நீங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணுங்க, வஸ்திரத்தை எடுத்துங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, என்ன வேஸ்ட்டு நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியிலலாம் இன்னைக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணு தம்பி, தம்பி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு தம்பி, தம்பி என்னுடைய வேலைக்காக ஜெபம் பண்ணு தம்பின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேங்க. ஆண்டவர் சொன்னா அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது தேவன் நிறைவேற்றே முடிப்பார். சாதாரணமாக நிறைவேற்ற மாட்டார். யாக்கோபை போய் கூட்டு சொல்லி அண்ணன்களை அனுப்பிடும்போது யாக்கோபு அதை நம்பவே இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க என் பிள்ளை இறந்துட்டான் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் வெளியே வந்து யாக்கோபை கூட்டு போகிறதுக்கு அங்கே இருந்த குதிரைகள் எல்லா இராணுவ வீரர்களை பார்த்த உடனே அவனுடைய உள்ளம் ஆவி என்ன பண்ணுதான், உயிர்ப்பிக்கப்படுது. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆவி எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு போயிருக்கா, ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்க, உங்களை வந்து கேள்விப்படுற ஆசீர்வாதம் இல்லை, உங்க கண்களை பார்த்து உங்க ஆவி உயிர்ப்பிக்கிறபடியா ஆண்டவர் உங்களுடைய மேலான வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிய கையை நல்லா தட்டி நல்லா 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 என் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது என் தேவன் எனக்காய் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய சபையில் பார்த்தீங்கன்னா ஒரே மழை வந்து பள்ளத்தில் இருக்கு. நாங்கள் வாடகை எடுத்து நடத்திட்டு இருக்க சபை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து இது வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, அடிக்கடி இப்படி ஆயிரும். இந்த வாட்டி நான் அங்கே இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உடனே என்னுடைய மனைவி எனக்கு கால் பண்ணாங்க, இப்படி இருக்குன்னு. உடனே நான் எல்லா விஷயத்துலையும் போராடி ஜெயிக்கிறேன்னா இதை பார்த்தோன்னே நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு. சரிம்மா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, அவங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லுங்கள், வீட்டில் ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஒரு 6 ஆச்சு 7 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா எப்பயுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ப்ரேயர் முடிஞ்சோன்னு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் யதார்த்தமாக ரொம்ப மன வருத்தத்தில் போயிட்டு தனியாக அங்கே ஹாஸ்டலில் ஒரு ரூம் இருக்குது, போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே சீக்கிரமாக இதை மாற்றுங்க ஏசப்பா, எங்களால் முடியல ஏசப்பா. ஏன்னா மழை தண்ணி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ட்ரைனேஜ் வாட்டர் வந்துடும், ஒரே பயங்கர ஸ்மெல்லு, அதில் நிற்கவே முடியாது. நார்மலாகவே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவரே என்னை அழைச்சிருக்கீங்க, எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில்
நான் இதை எடுத்து நான் ஆண்டவரே நடத்திட்டு இருக்கோம் ஆண்டவரே, நீங்கள் அழைச்ச ஒரு உண்மை உள்ளவரை இயேசுப்பா நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7:30 மணிக்கு நான் எடுத்து இப்படி பார்க்குறேன். எல்லாரும் சேர் போட்டு அந்த மழை தண்ணியில் மேலே நின்று என் ஒய்ஃப் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு பார்த்ததுமே என்னுடைய வாயிலேருந்து வார்த்தையே வரலை. அவ்வளோ அவங்க உடனே சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னான்னா நிறைவேற்றுவாங்க மாமா, நம்ம செஞ்சே செய்யணும், நம்ம எந்த காரணத்துக்கு ஒரு நாள் நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஊழியத்தை நடத்திட்டே இருக்கிறார். அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். இன்னும் பாருங்கள், அவங்களுக்குள்ள வைராகியம் அதிகமாயிடுச்சு. நார்மலாக நடந்திருந்தா கூட வைராகியம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அன்னைக்கு அந்த மழை தண்ணியில் சேறுகளை போட்டு அவங்க உட்காந்துமே பயங்கர வைராகியம். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே சின்ன வயசுல எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப யோசி நான் காலேஜ்க்கு வரும்போது நான் யோசித்தேன். எல்லாரும் என்னோட ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, 35-36 வயசில் நான் வந்திருக்கேன். எனக்கு எங்கே மைண்டில் படிப்பு ஏற போகுது, என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என்னமோ வந்துட்டேன், ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்யணும். ஏன்னா உலகத்தான் வேலையை செய்கிற அவங்களே என்ன பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு போய் செய்கிறாங்க. ஆண்டவருடைய வேலை செய்ய போகிற நம்ம சில விஷயங்களை நேர்த்தியாக கற்றுக்கிட்டு போய் செய்யணும் அப்படின்ற பயங்கரமான வாஞ்சையில் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் நடத்துவாருமா, ஆண்டவர் பலப்படுத்துவாருமா, நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது, பார்த்துக்கலான்னு வந்தோம். நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் தேவ மனுஷன் மூலியமா ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். கடந்த நாட்களில் என்னுடைய ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேஷன் வாங்க உதவி செய்தார். நான் இதுலேருந்து ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்களை முன் குறிச்சார்னா, ஆண்டவர் அழைச்சார்னா, நீங்கள் அவர் அன்பு கூறும்போது எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றி முடிப்பார். நல்லா கையை தட்டி உங்க பிள்ளைகள் மீது வீண் பணிகள் வருகிறதா, உங்கள் வேலைகள் மீது வீண் பணிகள் வருகிறதா, உங்க குடும்பத்தின் மீது வீண் பணிகள் வருகிறதா, அந்த பழி எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். காரணம், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவிக்கிற வார்த்தை, விதை உள்ள வார்த்தை, வளர்க்கிற வார்த்தை, கனி கொடுக்கிற வார்த்தை. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை.